இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க, இப்போ அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட மற்ற அமைப்புகளோட நீங்கள் எப்படி தொடர்பு வச்சுக்கிறீங்க என்னன்னு சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் முதல்ல நம்ம இந்த 2017 இந்த ஸ்கூல் ஆரம்பித்தோம். 2019 இங்கே வந்து நம்ம செட்டில் ஆகிட்டோம். ஸோ டிஸ்வான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, தமிழ்நாடு இஸ்லாமிக் ஸ்கூல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 100+ முஸ்லீம் ஸ்கூல்ஸ் வந்து அதில் மெம்பராக இருக்கிறாங்க. த்ரோட் தமிழ்நாடு ஆக்சுவலாக பேஸ்டாக சவுத் தமிழ்நாடுக்குன்னு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஃபுல் தமிழ்நாடு அதை கவர் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிரதானமான பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல்ஸ்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியில், அதாவது லோக்கலில் டிஇஓ சிஇஓ யாரை அணுகணும், இந்த மாதிரி மைக்ரோ லெவல் சொல்லுவாங்களே, மேக்ரோ லெவல் இல்லாமல் மைக்ரோ லெவலில் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், தேவையான ஜிஓஸு, தேவையான அரசு அதிகாரிகள் எப்படி அணுகிறது, இது போன்ற வழிகாட்டுதல்களை அந்த அமைப்பு தராங்க. ஸோ அந்த அமைப்பில் நம்மளுடைய பள்ளியும் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. இப்போ அந்த அமைப்பில் ஒரு இசி மெம்பராக, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக நம்ம இருக்கிறோம். அது மட்டும் அல்லாது அந்த டீச்சர்ஸ்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய பொறுப்புலையும் நம்ம இப்போ இருக்கிறோம். இது ஒரு விஷயம். இது வந்து இந்த லெவலில் பண்ணுறாங்கன்னா, மேக்ரோ லெவலில் கைட் பண்ணக்கூடிய பணியை ஓமியத் பண்ணி கொண்டிருக்கிறது. ஓமியத்திலே நம்மளுடைய ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேயே நம்ம மெம்பராக இருக்கிறோம். ஓமியத்திலேருந்து குறிப்பாக அகாடமிக் ரீதியான நிறைய வழிகாட்டுதல்களை நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ ஓமியத்தில் இந்த ஜோன், அதாவது கடலூர், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ஜோனல் கோஆர்டினேட்டராக நான் இப்போ பொறுப்பு வகிக்கிறேன். ஸோ எப்படி ஓமியத்து வந்து மேக்ரோ லெவலில் அகாடமிக் ரீதியாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்களோ, இந்த நேஷனல் சயின்ஸ் ஃபேரு இப்போ கூட 50வது பொன்விழா கொண்டாடினாங்க. அந்த பொன்விழா ஆண்டில் நடத்தப்பட்ட அந்த குவிஸ் ப்ரோக்ராமில் கூட எல்லா பள்ளிகள்லையும் எங்களுடைய பள்ளி முதலாவதாக குவிஸ் ப்ரோக்ராமில் வந்துச்சு. அது இல்லாமல் என்ஐஓஎஸ்னுடைய அசோசியேஷன்லேயும் நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அது வந்து என்ஐஓஎஸ் ரீதியாக ப்ரைவேட்டாக எழுதக்கூடியவங்களுக்கு, சில பேர் மதரசா படிப்பாங்க, அப்ப அந்த மாதிரி பிள்ளைகள் ரெகுலர் ஸ்கூல் படிக்க முடியாது. அப்ப அவங்க படிப்பதற்கான வழிகாட்டுதல்களையும் நம்ம வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக கல்வித்துறை சம்பந்த பல அமைப்புகளோடு நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்துவதோடு அல்லாமல் முஸ்லீம் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுனால நாங்கள் கல்வியாளர்கள் 4 பேர் ஒன்று சேர்ந்து அதற்காக ஒரு 1 இயர் ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய திட்டமும் எங்கள்கிட்ட இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதையும் நாங்கள் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். ஸோ தட் நம்மளுடைய பள்ளிக்கூடங்களும் பிற பள்ளிக்கூடங்களோடு போட்டி போட்டு இந்த களத்தில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஓமியத்தோட எக்ஸ்பென்ஷன் கொஞ்சம் சொல்லிடுங்க, தெரியாத. ஓமியத்துங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் எஜுகேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களுடைய கூட்டமைப்பு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 800+ மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500+ ஸ்கூல்ஸ் இருக்கு. அது இல்லாமல் நியூ காலேஜ், சதக் காலேஜ், இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸும் இருக்கிறாங்க. இன்னும் கேட்டால் மைனாரிட்டிஸ் வந்து மைனாரிட்டிகள் பள்ளிக்கூடம் நடத்துவதற்கான அனுமதி உள்ளிட்ட, சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி உள்ளிட்ட பல முக்கியமான சீர்திருத்தங்களை ஓமியத்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஷனலுக்குரிய மீரான் சாபோட அவங்க செக்ரட்டரியாகவும், இப்போ அவங்களுடைய தலைவராக இருந்த வஃபாத் ஆகிட்டதுனால தற்காலிக தலைவராக அஸ்ரப் பாயா இருந்து அழகான முறையில் அந்த ஓமியத்தை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஓமியத்தோட பொன்விழா தானே நியூ காலேஜில் கொஞ்சம் நாள் ஓமியத்தோட பொன்விழா சமீபத்தில் நடந்தது. முதல் நாள் நிகழ்வில் கூட நம்முடைய துணை முதல்வர் கலந்து கொண்டு அந்த கல்விப்பணி ஆற்றியவங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க.